الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் சொல் செயல் அனைத்தும் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், நல்லோர்கள், இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தாலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றும் எப்பொழுதும் எங்கெங்கும் நிலவட்டுமாக. ஒரு சிறப்பான ஒரு மஜ்லிஸிலே அல்லாஹு தாலா நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஷாஃபிஈ மஜ்லிஸ் சேவைக்குழு, திருப்பூர் மாவட்ட சேவைக்குழு இணைந்து நடத்தக்கூடிய பஷாரத் மஜ்லிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மஜ்லிஸ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹு தாலா சேவையாற்றக்கூடிய, சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு தாலா நமக்கெல்லாம் வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை அல்லாஹு தாலா கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹு தாலா நீடித்து தந்தருள்வானாக. சேவை செய்யக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. பொதுவாகவே சேவை இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அல்லாஹு தாலா எந்த ஒரு மதமும் சொல்லாத ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா சொல்கிறான். ஆரம்பத்திலே ஓதப்பட்ட அந்த ஆயத்தில் அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு சேவை செய்யவில்லை என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை இன்னொரு மனிதன் போக்கவில்லை என்று சொன்னால் குற்றவாளி என்பதாக அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான். உலகத்திலே வந்த எந்த மதமும் சேவை செய்யாமல் வாழ்வது குற்றம் என்று எந்த ஒரு மதமும் சொல்லவே இல்லை. ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது. நமக்கெல்லாம் தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவை தொழ வைப்பதற்காக வேண்டி மஸ்ஜித் நபவிக்கு வருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழக்கம் இருந்தது, ஜனாசாவை தொழுகு வைப்பதற்கு முன்னால் இந்த மனிதனுக்கு ஏதாவது கடன் இருக்கிறதா என்பதாக கேட்கும் பழக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், இந்த மனிதனுக்கு ஏதாவது கடன் இருக்கிறதா? சொல்லப்பட்டது, ஆம் யா ரசூலல்லாஹ், இந்த மனிதனுக்கு கடன் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படி என்றால் நீங்களே தொழ வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், இந்த மனிதனுடைய கடனை அடைப்பதற்கு யாராவது முன் வருகிறீர்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட மாத்திரத்திலேயே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருவார்கள், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மனிதனுடைய கடனை நான் முழுமையாக நிறைவேற்றுகிறேன், என்னுடைய பொறுப்பு என்பதாக சொல்வார். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்ன ஒரு பஷாரத் என்று சொல்லக்கூடிய சுப செய்தி, அலி, அல்லாஹு தஆலா உன்னை நரகத்தை விட்டும் ஹராமாக ஆக்குவானாக என்பதாக சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், எந்த ஒரு மூமின் இன்னொரு மூமினுடைய கஷ்டத்தை போக்குகிறானோ, கடனை அடைக்கிறானோ, அல்லாஹு தஆலா அந்த மனிதனுடைய நரகத்தை ஹராமாக ஆக்குகிறான், நரகத்தை விட்டும் அல்லாஹு தஆலா அந்த மனிதனை பாதுகாக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எனவே சேவை என்பது இஸ்லாமிய இரத்தத்திலேயே ஊறி போனது. நமக்கெல்லாம் தெரியும்,
உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலகட்டம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய கலீஃபா. ஒரு பெண்ணுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு வயதான ஒரு பெண்மணி இடத்திலே செல்லுவார்கள். சென்றவுடனே அந்த பெண்ணுக்கு வந்தது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பதாக தெரியாது. இருந்தாலும் அந்த பெண்மணி சொல்லுவாள், அமீருல் முஃமினீனுக்கு என்னை பார்ப்பதற்கு நேரம் கிடைக்கவில்லை போல இருக்கிறது, என்னை பார்ப்பதற்கு நேரம் கிடைக்கவில்லை போல் இருக்கிறது என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி அவர்களிடத்திலேயே முறையிடுவார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வரலாற்றிலே சொல்லப்படுகிறது, அந்த பெண்ணுடைய கரங்களை பற்றி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நிச்சயமாக உங்களுடைய வாய்களிலிருந்து எந்த ஒரு பத்துவாவையும் நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். என்ன காரணம் என்னவென்று கேட்டால், நீங்கள் உங்களுடைய விஷயத்தை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹு தஆலாவுடைய சன்னிதானத்திலே நான் தலைகுனிந்து நிற்க வேண்டிய ஒரு சூழலை ஏற்படும் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன வரலாறுகள் கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே சேவை இஸ்லாமிய ஷரியத்தை பொறுத்த வரைக்கும், மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா இஸ்லாமியர்களுடைய இரத்தத்திலேயே அல்லாஹு தஆலா எழுதி வைத்து விடுகிறான். சேவை என்பது ஒவ்வொரு முஸ்லீமும் மௌத்து வரைக்கும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். மௌத்து வரைக்கும் இந்த சேவைகள் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். காரணம், சேவைகளினால் தான் இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது. காரணம், எல்லா சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தனித்துவத்தை பார்த்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொண்டு வந்த ஷரியத்தை பார்த்துதான் இஸ்லாத்தை கபூல் செய்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ரபியா பின் அஸ்லமி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இருந்தார். தென்னைத்தோழர்கள் இருக்கக்கூடிய ஒரு சஹாபி, மிகவும் பிரியமான ஒரு சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ரபியாவுக்கு மிகப்பெரிய ஆசை இருக்கிறது. ஒரு நாள் நடுநிசி இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திடீரென்று முழிப்பு வந்து விடுகிறது. வீட்டை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வெளியே வருவார்கள். ரபியா பின் அஸ்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாயிலை பார்த்து கொண்டே கடும் குளிரில் நின்று கொண்டிருப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்பார்கள், ரபியா, இந்த நேரத்தில் எதற்காக வேண்டி வந்திருக்கிறேன், என்ன காரணத்திற்காக வேண்டி வந்திருக்கேன் என்று கேட்கும்போது ரபியா சொல்லுவார், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை பார்க்க வேண்டும் என்று திடீரென்று எண்ணம் தோன்றியது, அதனால் உங்களை பார்ப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறேன். உங்களை காண வேண்டும் என்று திடீரென்று எண்ணம் தோன்றியதன் காரணமாக வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், நானும் உன்னை பார்ப்பதற்காக வேண்டிய ஆவலா இருந்தேன், அல்லாஹு தஆலா இந்த நேரத்திலேயும் உன்னை கொண்டு வந்து காண்பித்து விட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார். இந்த ரபியாவை பார்க்கும் போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நகைச்சுவையாக ரபியா கிட்ட ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, போகும்போதும் வரும்போதும். காரணம், இந்த ரபியா 24 மணி நேரமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சுஹபத்தோடு இருந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரபியாவை பார்க்கும் போதெல்லாம், என்ன ரபியா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா என்பதாக நகைச்சுவையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே கேட்டுக்கொண்டே இருப்பார். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரபியாவை பார்த்து கேட்பார்கள், என்ன ரபியா, வயது அதிகமாகிவிட்டது, திருமணம் முடித்துக் கொள்ளலாமே என்பதாக கேட்கும்போது ரபியா சொல்லுவார், யா ரசூலுல்லாஹ், தென்னை தோழர்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு யார் பெண் கொடுப்பார்கள், சாதாரணமான மனிதர்களுக்கு யார் பெண் கொடுப்பார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், ஒரு முகவரியை கொடுத்து, இந்த முகவரியில நீங்க போய் அந்த பெண்ணை பாருங்க, அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். நேராக அந்த வீட்டுக்கு போவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனுப்பி வைத்தார்கள், உங்களுடைய மகளை திருமணம் முடிக்க வேண்டும் என்று அனுப்பி வைத்தார்கள். வந்த அந்த வீட்டில் சொல்லுவாங்க, மற்ற நபர்கள் யாராவது சொல்லியிருந்தா நாங்கள் கபூல் செஞ்சுக்க மாட்டோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனுப்பி வைத்ததற்காக வேண்டி நான் கபூல் செய்து கொள்கிறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிவிட்டார் என்பதற்காக வேண்டி திருமணம் முடித்துக் கொள்வார். திருமணம் முடிந்ததற்கு பிறகு ரபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார், யா ரசூலுல்லாஹ், திருமணம் முடிந்து விட்டது, இருப்பதற்கு வீடு கிடையாது, இருப்பதற்கு தங்குமிடம் கிடையாது, இருப்பதற்கு உணவு சமைப்பதற்கு பாத்திரம் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹுமுஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தை தேர்வு செய்து தன்னிடத்தில் இருந்த ஒரு இடத்தை ரபியாவிற்கு கொடுத்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொல்லி உணவு சமைப்பதற்காக வேண்டி பாத்திரங்களை எல்லாம் வாங்கி கொடுத்து ரபியாவிற்கு ஒரு சிறிய ஒரு இடத்தை தேர்வு செய்து கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த ரபியாவை அந்த இடத்திலே அமர வைப்பார்கள். ஒரு குடும்பஸ்தனாக மாற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்வார்கள். இதனை போன்று நிறைய ரபியாக்கள் நம்முடைய ஊர்களிலும் இருக்கலாம். நிறைய ரபியாக்கள் நம்முடைய ஊர்களிலேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே வைத்துக் கொண்டு சேவை, அல்லாஹு தஆலா நிச்சயமாக இந்த சேவைகள் என்பது
சொர்க்கத்திற்கு காரணமாக இந்த சேவைகள் ஆகுமே தவிர ஒருபோதும் இந்த சேவைகள் சர்வசாதாரணமாக ஆகிவிடாது. எனவே கணியத்திற்குரிய அல்லாஹுடைய நடிகார்களே, மஸ்ஜித் சேவை குழுவாக இருந்தாலும் சரி, ஷாஃபி மஸ்ஜிதுடைய சேவை குழுவாக இருந்தாலும் சரி, நீ சேவை செய்யக்கூடிய ஏனைய நபர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய சேவைகள் நம்முடைய கபர்களுக்கு நிச்சயமாக வந்தே தீரும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுப செய்தியாக பஷாரத்தாக நமக்கெல்லாம் நாளை மறுமையிலே ஏற்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அல்லாஹு தஆலா இந்த சேவை குழுக்களை கபூல் செய்வானாக. கியாமத் நாள் வரைக்கும் நீண்ட சேவைகள் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா இல்லை யாரெல்லாம் சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அல்லாஹு தஆலா அவர்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதற்கு பிறகு மேலும் இந்த ஆலிமை கண்ணியப்படுத்தக்கூடிய நிகழ்வுக்கு என்னை தேர்வு செய்த திருப்பூர் மாவட்ட சேவைக்குழு, அதே போன்று மாவட்ட ஐக்கிய ஜமாத் ஷாஃபி மஸ்ஜிதுடைய சேவைக்குழு அனைத்து நபர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹஸன் ஜஸா. அல்லாஹு தஆலா இதனுடைய பகரத்தை நாளை மறுமையிலே மிக சிறந்த பகரமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் ஆக்கி தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.